Hello everyone, welcome back to Suhail's classroom. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா how will you return a value from a function. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து பைத்தனில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்கிறத விட ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபேமஸாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கலாம். தட் இஸ் ஹவு வில் யூ ரிட்டர்ன் அ வேல்யூ ஃப்ரம் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாமா? ஸோ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன, ஹவ் வில் யூ ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் அ ஃபங்க்ஷன். How will you return value from a function? ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லை மெத்தட்னு சொல்லலாம். நம்ம பொதுவாக ஃபங்க்ஷனுங்கிறது பேரை தான் பைத்தானில் யூஸ் பண்ணுறோம். சரி, ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது எப்படி இருக்கும் பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் மூலயமா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். லெட் அஸ் சே ஃபன் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனோட நேம். அப்புறம் பெராந்தசிஸ், இந்த பெராந்தசிஸ் எதுக்கு, ஆர்குமெண்ட்டுக்கு. அப்புறம் கோலன், அதுக்கப்புறம் we can give body of the function. You can say body of the function. ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆயிரும், டெஃபினிஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், we call the function. ஸோ எப்படி கால் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அந்த ஃபன்னுங்கிறது அதோட ஃபங்க்ஷன் நேம், அதை வச்சு கால் பண்ணுவோம். இங்கே ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா இங்கேயும் ஆர்குமெண்ட்ஸ் வரும் அதை கால் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த கண்ட்ரோல் வந்து போகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் வந்து இப்போ ஃபங்க்ஷன் இதோட முடியுது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும். இதுதான் ரிட்டர்ன் எங்கே ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராமேட்டிக்கலாக தெரிஞ்சுக்குவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோட் தனியாக இருக்கும். அது இல்லாமல் நார்மல் எக்ஸிக்யூஷன், இப்போ நார்மல் கோடு அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு வருது, அப்படியே லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருது. ஸோ லைன் பை லைனாக என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த லைன் பை லைனாக ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மெமரி அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1000 எடுத்துக்கிறேன், அப்புறம் 1002ன்னு எடுத்துக்கிறேன், அடுத்து 1004ன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த மாதிரி ஒரு லைனாக அந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும். சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் கால்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் கால், இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்கு. அது ஒரு வேற மெமரி அட்ரஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3000ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த காலை பார்த்தோன்னே இப்போ 1000 ஃபார் எக்ஸாம்பிள் 12th இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து என்ன இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் கால் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருந்து கண்ட்ரோல் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து கண்ட்ரோல் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். ஓகேங்களா? போறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இங்க ஒரு ஸ்டாக், நம்ம யூஸ்வலா நம்ம மெமரியில என்ன இருக்கும், ஸ்டாக் இருக்கும். இப்ப இதுக்கு அடுத்த லைன், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லைன் காலுக்கு அப்புறம் உள்ளது 1014 வச்சுக்கோங்க. இந்த 1014ங்கிற அட்ரஸ், இந்த அட்ரஸ் 1014ங்கிற அட்ரஸை எதுல கொண்டு போய் புஷ் பண்ணும், ஸ்டாக்ல கொண்டு போய் புஷ் பண்ணும். ஸோ ஸ்டாக்ல வந்து 1014ங்கிற அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3002 3004 இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 3010ல இந்த ஃபங்க்ஷன் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எண்ட் ஆகுது. எண்ட் ஆகும்போது இது எங்க திரும்ப வரணும் அப்படிங்கிறது இதுக்கு தெரியணும். ஸோ அந்த தெரியறவங்களுக்கு என்ன பண்ணுன்னா it will look into the stack. It will look into the stack. அந்த ஸ்டாக்ல எது டாப்ல இருக்குன்னு பார்க்கும், என்ன வேல்யூ டாப்ல இருக்குன்னு பார்க்கும். இப்போ இருக்கிறதே ஒரு வேல்யூ தான். ஸோ இந்த 1014க்கு ரிட்டர்ன் ஆகுங்கிறத இந்த ஸ்டாகை பார்த்து என்ன பண்ணும், அந்த இடத்துக்கு திரும்ப என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும் 1014க்கு, இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ அதுல இருந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூஷன் கண்டினியூ ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் என்னது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கால் வந்துச்சுன்னா அது எப்படி நடக்குங்கிறது தான் இங்க நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ்
ரிட்டர்ன் வேல்யூவோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான். ஸோ நார்மலாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கால் வருது அப்படின்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷனை கால் ஆகுது அப்படின்னு சொன்னா இங்கேருந்து நேராக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000ல் ஸ்டார்ட் ஆகுது, இந்த 1012ல் வந்து கால் போகுது. அப்போ யூஸ்வலாக என்ன ஆகும், அந்த ஸ்டாக்ல போயிட்டு அந்த அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். என்னது 1014 அப்படிங்கிற அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். பட் எதுக்காண்டி ஃபங்க்ஷன் கால். பட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது இங்கே ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷனில். அப்போ அது என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்கே ரிட்டர்ன் ஆகணும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது இது ரிட்டர்ன் ஃபங்க்ஷனா இல்லை நான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனாங்கிறத அனலைஸ் பண்ணும். சப்போஸ் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இங்கே 1014, அதாவது இதுக்கு அடுத்த லைன் வந்து என்னது 1014லேருந்து இப்படி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் கால் இந்த 1014ங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகாது. இங்க வந்து எது ஸ்டோர் ஆகாது, 1014ங்கிறது ஸ்டோர் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன ஆகும்னா இந்த இடத்துல 1012ங்கிறது ஸ்டோர் ஆகும். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணா எந்த இடத்துக்கு கால் பண்ணுமோ அதே இடத்துக்கு தான் என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்க இருந்து நேரா எங்க கால் ஆச்சோ அதே இடத்துக்கு தான் ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறத்துல இருந்து தான் என்ன ஆகும், கண்டினியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெண்டு விஷயம் இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். when a function is called, function is called அப்படின்னா without return, without any return value, without any return value அப்படின்னா without any return value அப்படின்னா it returns, it returns to the next line of the function call, next line of the function call, function call, next line of the function call once the function is over, once the function code is executed, once the function code is executed. இது ஒரு பாயிண்ட். அதே சப்போஸ் என்னது, sorry, if a function is called with return value, is called with return value அப்படின்னா then it returns to the place, it returns to the place from where it is called. It's called once the function code is executed. இதுதாங்க டிஃபரன்ஸ். அப்ப ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரிட்டர்ன் வேல்யூ இல்லாம கால் பண்ணீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ், இங்க இருந்து இப்படி வந்து ஃபங்க்ஷன் கால் பார்த்துட்டு இங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு திருப்பி அடுத்த லைன்ல இருந்து கண்டினியூ ஆகும். இந்த பாயிண்ட் தான் ஃபங்க்ஷன் கால்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் கால் அப்படி இந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ரிட்டர்ன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. லெட் மீ ஜஸ்ட் ரெடியூஸ் த. ஓகே, இங்க எப்படி இருக்கும்னா ஃபங்க்ஷன் கால் ஆகும், இந்த இடத்துல கால் ஆகுதுன்னா அந்த இடத்துல இருந்து கால் போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் வித்தியாசம். So here it goes to the next instruction, it goes to the same instruction, returns back to the same line. So இதுதான் difference. Can you able to understand? So இதுதான் return value அப்படிங்கிறதோட மீனிங். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதே இடத்துக்கு எங்கேருந்து கால் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ இதுதான் ப்ராக்டிக்கல் என்ன சொல்றது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கால் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், ப்ராக்டிக்கல் டெமோவோட. ஓகேங்களா, let me open the Pycharm. Pycharm லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் வந்து Pycharm ஐடியில தான் நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி சுஹேல் கிளாஸ்ரூம் ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம இதுலேயே கூட ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ அப்படின்னு இருக்கும்.
அதில் போயிட்டு பைத்தான் ஃபைல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு அது ஒரு ஃபைல் நேம் கொடுங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் ஆர்க் அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுங்க. சாரி, கிளாஸ் இது ஃபைல் நேம் கொடுங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து இப்போ என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ யூ கேன் see here return arc.py. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, இப்போ 2 நம்பர்ல எந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 15. சரி, இப்போ a வேல்யூ நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாமா? சிம்பிள் எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து a is equal to int of input function. ஓகேங்களா? input functionல enter is value அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து b is equal to int of input of enter b's value. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 நம்பர்ல எது லார்ஜஸ்ட் நம்பர்? if ஓகேங்களா a greater than b. ஓகேங்களா? if a greater than b, then I am going to say return a. return a, else return b. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றேன், return a, return b. ஸோ இதை எல்லாமே நான் என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறேன். So I'm going to create a fun, that is def large அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். எந்த ஆர்குமெண்ட்டும் நான் என்ன பண்ண போறதுல பாஸ் பண்ண போறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ ஓகே, ஸோ இதோட அவ்வளோதாங்க ஃபங்க்ஷன். இப்போ ஐ எம் கோயிங் டு கால் த ஃபங்க்ஷன். calling the function. ஸோ காலிங் த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, லார்ஜ். ஓகேங்களா? ஸோ லார்ஜ்னு கொடுத்துட்டு கால் பண்ணுறது, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் போயிட்டு என்ன பண்ணலாம், ரன்னு கொடுத்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்டர் ஏஸ் வேல்யூன்னு கேட்குது. ஸோ யூ கிவ் சம் ஏஸ் வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கிவிங் as 12. என்டர் பிஸ் வேல்யூ சம் 45. ஸோ ஒன்றுமே வரல ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏபி வேல்யூ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் கால் பண்றோம். பட் அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். எங்க ரிட்டர்ன் ஆகும், எங்கேருந்து கால் பண்றோமோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ வேல்யூ will return to the place from where it is called. அப்ப எது ஆன்சரோ, இப்போ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனோனுமே ஏ வேல்யூ வாங்குது, பி வேல்யூ வாங்குது. இப்போ நம்ம ஏ வேல்யூ 12ன்னு கொடுத்தோம். 12 greater than 45 இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா ரிட்டர்ன் பி. ஸோ 45 தான் ஆன்சர். அந்த 45 எங்க ரிட்டர்ன் ஆகும், இந்த லார்ஜ்ங்கிற ஃபங்க்ஷன் எங்க இருந்து கால் ஆச்சோ இங்க ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஒன்று நீங்க என்ன பண்ணலாம், இதை ஒரு வேரியபிள் கொடுத்து அதுல வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் கால் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஆன்சர் போயிட்டு அந்த எம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்க largest of two numbers is equal to, ஓகேங்களா, அந்த m பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஸோ ஏ வேல்யூ கேட்குது. ஸோ ஏ வேல்யூ திரும்ப நான் 56ன்னு கொடுக்குறேன். பி வேல்யூ கேட்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23ன்னு கொடுக்குறேன். ஸோ ஆப்வியஸ்லி எது கரெக்ட் ஆன்சர், 56 தான் லார்ஜஸ்ட். அது பிரிண்ட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ என்ன வருது, லார்ஜஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 56. கரெக்டாக வந்துருச்சா? ஓகே, ஸோ இது ஒரு மாதிரி. இது எதுக்கு அப்போ நம்ம திங்க் பண்ணலாம், எதுக்கு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து அப்புறம் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதை ஒரே லைனில் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த m ஈக்குவல் டு லார்ஜுங்கிறத என்ன பண்ணுங்க, இங்கே தூக்கிடுங்க. சாரி, m ஈக்குவல் டு லார்ஜுங்கிறத இங்கேருந்து அப்படியே என்ன பண்ணுங்க, ரிமூவ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் m கொடுக்குற போல அந்த ஃபங்க்ஷனை இங்கேருந்தே கால் பண்ணுங்க.
அப்ப என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ அப்படியே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதாங்க வித்தியாசம். ஸோ இப்போ என்ன ஆகுது, திரும்ப வந்து சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணீங்கன்னா ஏ வேல்யூ கேட்குது. ஸோ ஏ வேல்யூ வந்து 23, பி வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 56 அப்படின்னா என்னது, largest of two number is equal to 56. வெரி கிளியர். ஸோ இதுதான் வந்து வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கிறது. இது வந்து சிம்பிள் எக்ஸசைஸ். இதே ஒரு லிஸ்ட் எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், இது வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு சிம்பிளா வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னு. சப்போஸ் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் a லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இங்க வந்து டைட்டில் கொடுத்துக்கிறேன், ரிட்டர்னிங் a லிஸ்ட் அப்படின்னு வைப்போம். ஸோ இங்க இடத்துல print என்ன பண்ணலாம், num அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த num ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கொடுக்க போறோம், அப்புறம் கால்ல என்ன கொடுக்க போறோங்கிறதெல்லாம் we'll see now. ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஐம் காலிங் அ ஃபங்க்ஷன். இது அந்த நம்ம கால் பண்றேன், எந்த வேல்யூ நான் கொடுக்க போறது இல்லை. ஓகேங்களா. ஸோ இங்க என்ன பண்றேன்னா, அந்த நம்முக்குள்ள ஐம் கோயிங் டு கிரியேட் அ எம்டி லிஸ்ட். ஸோ அந்த எம்டி லிஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். இதுதாங்க எம்டி லிஸ்ட். அடுத்து நான் என்ன பண்றேன்னா, ஃபார் ஐ இன் எக்ஸ், அந்த எக்ஸுங்கிறது தான் அந்த லிஸ்ட். ஓகேங்களா, லிஸ்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதுல நான் என்ன பண்றேன்னா, ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் சாரி ஐ இன் எக்ஸ்ன்னு கொடுக்காம நான் என்ன பண்றேன்னா, ஐ இன் ரேஞ்ச் 1,11 கொடுக்குறேன். ஸோ 1ல ஆரம்பிச்சு 10ல முடிஞ்சிடும். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு வேல்யூ ஐ வேல்யூவை அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணு. ஸோ அந்த லிஸ்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். எக்ஸ் டாட் அப்பண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அப்பண்ட் எதை அப்பண்ட் பண்ணும், இந்த ஐ வேல்யூவை அப்பண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதோட அவ்வளோதான் இந்த ஃபார் லூப்பு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். லிஸ்ட் ரிட்டர்ன் என்னது, எக்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பிரிண்ட் that particular list. Calling a function, இங்க வந்து printing the list. Printing the list once it is returned. Once it is returned. புரிஞ்சிருச்சுங்களா. சரி, இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகுது லிஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரிண்டிங். ஸோ 1 to 10 இங்கே நீங்கள் பார்க்கலாம் லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணிட்டு அதில் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணி, திஸ் இஸ் கால்ட் எம்டி லிஸ்ட். எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஐம் கிரியேட்டிங் எ லூப். 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், அந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுறேன். ஃபைனலாக அந்த இந்த இது என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டப்பிள் பண்ணலாம், டிக்ஷனரி பண்ணலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்னது, ரிட்டர்னிங் வேல்யூ. ஸோ இது எதுக்கு நான் இதை 2 லெவலாக பிரித்தேன்னா, நீங்கள் அடுத்து அட்வான்ஸ் லெவலில் பார்க்கும்போது, ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது, ஸோ நிறைய இடத்துல லிஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது எப்படி ரிட்டர்ன் ஆகுதுங்கிறதுலாம் தெரியணும். அதுக்காண்டி இந்த ப்ரோக்ராமை நான் எடுத்து பண்ணேன். ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் நான் ரிவைண்ட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன நடக்குது, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கால் நடக்கும்போது மெமரியிலேருந்து எப்படி அது போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அது ரிட்டர்ன் வேல்யூ உள்ள ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் வேல்யூ அல்லாத ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அது எப்படி பேக் அண்ட் ப்ராசஸ் நடக்குதுங்கிறத பார்த்தோம். அப்புறம் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது ஃபங்க்ஷன்லேருந்துங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Goodbye from Suhail.